தமிழகமே வந்து சந்தோஷமா இருக்குங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னு கேட்டா, உங்க சேனல் வழியா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கடவுளுக்கு நன்றி. 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் ஒருத்தரும் இந்த 35% மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, இந்த 35% மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக வேண்டியிருக்காங்க. அவங்க குடும்ப அமைதியா இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அவங்க வேண்டுதல் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைவேற்றும். திமுக பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பம் வந்து சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சு அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறவன் ஒரு சாத்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு துஷ்ட சக்தி. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆகி தான் ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. பாக்கி இருக்கிறவங்களும் வந்து உங்களுக்கு மட்டும் எந்த வேலையும் இல்லப்பா, நீங்களும் வந்து ஜாலியா வீட்டுல லுங்கி கட்டிட்டு உட்காந்து டிவி பாருங்க. மகன் வந்து அப்பாவை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனங்களை வச்சாங்க. இந்த ஜேசன் சஞ்சய் வந்து பாத்தீங்கன்னா AK-47 நம்ம அதிபர் சொல்ற AK-47 இல்ல, ஓகேங்களா, வார்த்தைகளால உள்ள AK-47 எடுத்து அடிச்சாரு. எல்லாத்துக்கும் வாயினா உடஞ்சி போய் கிடந்தாங்க. இந்த வித்ரால் மனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரானைட், ஓகேங்களா, 2 கிரானைட் எடுத்து இப்படி தூக்கி போட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டே பஸ்பமாய் கிடக்குதுங்க. சிஎம் சார் வாண்ட் டு சேவ் திஸ் மேரேஜ். இல்லைன்னா கையெழுத்து போட்டு மியூச்சுவல்லாம் அன்னைக்கே முடிச்சிருப்பாருன்னு சொன்னேன். ஏன்னா இன்நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ஃபார் விஜய் ஃபேன்ஸ் அண்ட் வந்து யூ ஆல்சோ. என்னன்னா திமுகவுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஆயுதமாக அவங்க வந்து கையில் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஆஸ்பெக்டும் வந்து அடிபட்டுருச்சு. அப்படிங்கும்போது இதுக்கு மேல அவங்க எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சங்கீதா அவர்கள் வந்து மனுவை வாபஸ் பெற்றார் அப்படிங்கிற செய்தி. ஸோ அதுல வந்து பின்னாடி வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ டிபேட்டபிளா யார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாலுமே வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ இனிமே திமுகவுக்கு என்ன ஆயுதம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு உங்களோட வியூ என்ன? என்னோட வியூ, திமுக பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பம் வந்து சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சு அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறவன் ஒரு சாத்தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு துஷ்ட சக்தி, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபேமிலியில ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறவங்க, அதை பத்தி பேசுறவங்க, அதை பத்தி இல்லைன்னா பேசாம இருக்கிறவங்க கூட நல்லவங்க. அதுக்காக வேண்டிக்கிறவங்க, உண்மையிலே வந்து கடவுளை சேர்த்து வைப்பா அப்படின்னு சொல்றவங்க, இது அதுக்காக முயற்சி செய்யறவங்க ரொம்ப பெரிய மனுஷன்கள். புரிஞ்சுங்களா? அதை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறானே அவன் யாரு சொல்லுங்க? உங்க ஃபேமிலியில சண்டை நடக்குதுங்க, என் ஃபேமிலியில சண்டை நடக்கும், எல்லா ஃபேமிலியிலும் நடக்கும். கரெக்டுங்களா இல்லைங்களா? புரிஞ்சுங்க. ஆனா ஒரு ஃபேமிலிக்குள்ள பூந்து அதை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறான்ல, அவனை யாருன்னு சொல்லுவோம்? சகுனி. சகுனி. புரிஞ்சுங்களா? அதான் சாத்தான். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து திமுக. இன்னைக்கு வந்து ஆயுதம் கீதம்னா பேசாதீங்க, அவங்க ஒன்றும் இல்லாம தான் நிற்கிறாங்க. நிராயுத பாணியா சொன்னேன். இப்போ அவங்கள மாதிரி நம்மளும் பேச வேண்டியதா இருக்கே. நிராயுத பாணியா நிற்கிறாங்க. நீங்கள் சொன்ன ஆயுதம் கீதம்னா ஒன்றுமே கிடையாது. திமுக டசன்ட் ஹாவ் எனி ஸ்டாண்ட். மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு அவதூற பிறப்பிய வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சருக்கு 35% வாக்கு வந்திருக்கு. சிங்கிள் பர்சன்ட் பார்ட்டிங்க. புரிஞ்சுங்களா? அவர் ஒருத்தருக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, வேற யாருக்கும் ஓட்டு போடல. புரிஞ்சுங்களா? ஓட்டு போட்டாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, 95% ஆஃப் த ஓட் இஸ் ஒன்லி ஃபார் சிஎம் சாருக்காக தான், அவருக்காக தான் கொண்டு வந்துச்சு. மிச்சம் 5% தான் கேண்டிடேட்ஸ் கொண்டு 5-5லேருந்து 10% தான் கேண்டிடேட்ஸ் கொண்டு வந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 35% மக்கள் இந்த பிரச்சனை இருக்கும் போதே அவர் ஆதரிச்சாங்க. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15% சனிக்கிழமை லைன் கட்டி நிற்கிறாங்க. யாரையும் போய் யாரையுமே கூப்பிடல. புரிஞ்சுங்களா? இவங்க சொல்கிற சோஃபா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சோஃபா மாடல் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து மரியாதை கொடுத்து நேருக்கு நேரம் உட்கார வச்சு பேசுவாங்கல்ல. இவங்கள மாதிரி வந்து யாரையும் தரையில் உட்கார வச்சு பேச மாட்டாங்கல்ல. அதாவது படித்த அமைச்சர்கள்லாம் வந்து நிற்பாங்க, இந்த படிக்காத தற்கூரிங்கன்னா வந்து சேரில் உட்காந்துருக்கோம். பார்த்துருக்கீங்களா அந்த ஆட்சியில்? நான் சொன்ன பிடிஆர் நிற்பார்ல பின்னாடி, அவர் படித்தவர்ல, அவங்க கட்சியை தான் நான் சொல்கிறேன். அவர்னா நிற்பாரு, படிக்காத தற்கொலைன்னா உட்காந்துருக்குன்னா நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சமமாக ட்ரீட் பண்ணுறது தான் வந்து தாவேகா அப்படிங்கிறது தான் என்ன நிலைப்பாடு. மக்கள் இப்போ எது முடியறதுக்கு முன்னாடியே 50% மக்கள் வந்து தாவேகாட்ட இருக்கிறாங்க. இந்த குட் நியூஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா
இப்ப எங்க போய் நிக்க போறாங்க, யார்கிட்ட ஓட்டு வாங்க போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சொன்ன மாதிரி அந்த அந்த டைம்ல வந்து அதை வந்து கால் பண்ணி பார்க்கும்போது விஜய் அவர்கள் மேல வந்து ரொம்ப அந்த விஷயம்தான் வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் மாதிரி வந்து அப்போது பரப்பப்பட்டது. ஆனாலும் அந்த டைம்லயே வந்து இவ்ளோ மக்கள் வந்து அவர் ஆதரிச்சிருக்காங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அப்ப இப்ப வந்து எவ்வளவு பேர் அதுக்கப்புறம் வந்து இந்த குட் நியூஸ் வரதுக்கு முன்னாடியே ஒரு 15% வந்து கியூல நின்று சேர்ந்துட்டாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. ஓகேங்களா? இப்ப 50% அவர்கிட்ட இருக்காங்க. இந்த குட் நியூஸுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? தமிழகமே வந்து சந்தோஷமா இருக்குங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன். என்னன்னு கேட்டேன், உங்க சேனல் வழியா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கடவுளுக்கு நன்றி எப்போதுமே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் ஒருத்தரும் இந்த 35% மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, இந்த 35% மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக வேண்டியிருக்காங்க. அவங்க குடும்ப அமைதியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. அவங்க வேண்டுதல் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைவேற்றுறது. ஸோ அந்த மக்களுக்கு இன்னைக்கு ப்ரே பண்ண மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து உங்கள் சேனல் வழியாக நன்றி. ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுவான். புரிஞ்சுங்க? ஒரு குடும்பம் வந்து நாசமாக போகணும்னு நினைக்கிறவன் துஷ்ட சக்தி. புரிஞ்சுங்களா? அதை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்வேன். சாத்தான். ஒரு கட்டத்துல விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ வந்து கூட்டணியில அவங்க கூப்பிட்டு யாரும் வரல. நிறைய வந்து ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் இருந்தப்போ கூட அவங்க சொன்ன அந்த வேர்ட் வந்து என்னன்னா, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அந்த கோட் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு வந்து சங்கீதா அவர்களோட அந்த கேஸ்ல கூட ஒரு பாசிட்டிவிட்டி வந்திருக்கு. அப்படிங்கும்போது எப்படி ஒருவரால வந்து இவ்வளோ தூரம் வந்து பாசிட்டிவா அதை எல்லா விஷயத்தையும் அணுக முடியுது? ஏன்னா வந்து ஃபேன்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து பாதிக்குது. அப்படிங்கும்போது அப்போவும் அவர் சொன்ன விஷயம் வந்து, அது நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது. அப்போ இப்படி ஒரு சிஎம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அப்போ வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்படின்னா, நெகட்டிவ் மார்க் அப்படின்னா அவர் மேல எதுவுமே கிடையாது. அப்போ இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து இதுக்கு மேல வந்து அவங்களால எப்படி என்ன வச்சு போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, மேபி வந்து திருப்பியும் வந்து கர்நாடகா, மேகதாது அப்படிதான் எடுத்துட்டே போறாங்க. அப்போ வந்து எவ்வளோ டைல்யூட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க உணர்றீங்க? ஏங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆகி தான் ஒருத்தர் லுங்கி கட்டிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்போ பாக்கி இருக்கிறவங்களும் வந்து உங்களுக்கு மட்டும் எந்த வேலையும் இல்லைப்பா, ஓகேங்களா, நீங்களும் வந்து ஜாலியாக வீட்டில் லுங்கி கட்டிக்கிட்டு உட்காந்து டிவி பாருங்க, ஓகேங்களா, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். என்னத்த சொல்ல முடியும்? உங்களுக்கு போய் என்னத்த சொல்றது? நீங்க பேசுறதே வேஸ்ட்டு, ஓகேங்களா, ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்படிதான் புஷ். ஆக்சுவலா வந்து நேத்து வந்து ஒரு ஏஐல வந்து பிக் கிரியேட் பண்ணி வந்து நிறைய பேர் அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த சட்டசபையில வந்து அவர் செஞ்ச அந்த ஒரு சிம்பிள், அதே மாதிரியே வந்து ஜேசனும் வந்து இப்படி பண்ற மாதிரி, சங்கீதா அவர்களும் இப்படி பண்ற மாதிரி, மூணும் வந்து ஒப்பிட்டு சட்டசபையில இது நடக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து மகன் அவர்களை குறி வச்சு வந்து மகன் வந்து அப்பாவை தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனங்களை வச்சாங்க. அவர் வந்துட்டு நான் வந்து ஹாலிவுட்ல வந்து படம் எடுத்தேன்னா வந்து அப்பா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே உடஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் வந்து மனு வாபஸ் அப்படிங்கும்போது இதுவும் உடஞ்சிருச்சு. அப்போ அந்த சிம்பிளுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப இருக்கு. அப்ப இந்த போர்ஷன் வந்து எப்படி பார்க்கலாம்? ஒரே லைன்ல சொல்றேங்க, ஓகேங்களா. இந்த ஜேசன் சஞ்சய் வந்து பாத்தீங்கன்னா AK-47, நம்ம அதிபர் சொல்ற AK-47 இல்ல, ஓகேங்களா, வார்த்தைகளால உள்ள AK-47 எடுத்து அடிச்சாரு. எல்லாத்துக்கும் வாயினா உடஞ்சி போய் கிடந்தாங்க. இந்த வித்ரால் மனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரானைட், ஓகேங்களா, 2 கிரானைட் எடுத்து இப்படி தூக்கி போட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டே பஸ்பமாகி கிடக்குதுங்க. ஏங்க ஒரு பர்சனலை மட்டுமே வச்சு அரசியல் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு வேற என்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? புரிஞ்சுங்களா? நீ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ட்ரெயின்லேருந்து ஆரம்பித்து நம்ம எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீ உனக்கு ஏது இவ்வளோ காசு அப்படின்றத நம்ம கேட்போம். இப்போ நீங்கள் விஜய் சார்ட்டு கேட்பீங்களா ஏது உனக்கு இவ்வளோ காசுன்னு? அவர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு, எனக்கு 650 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ இஸ் வெரி கிளீன் இன் ஸ்பாட் வித் ரிகார்ட் டு ஹிஸ் வெல்த். அக்யூமுலேட்டட் வெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் வெரி வெரி கிளீன் இன் ஸ்பாட். உனக்கு நீ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 ரூபாய் காசு வச்சுட்டு எப்படி கொடைக்கானல் போக முடியும், ஒரு 10,000 ரூபாய் காசு வச்சுட்டு எப்படி UK போக முடியும் அப்படின்றத யோசிக்கிறேன். ஏன்னா ஒரு விசா அப்ளை பண்ணும்போது நாங்கள் பார்க்குறவங்க துபாய் போக முடியும், இதுனா வந்து நல்லா யோசிக்கிறோங்க.
ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு எல்லாத்தையுமே 3 மாதம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். எங்களுக்குன்னா அப்படி தான் விசா கிடைக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி விசா கிடைக்குதுன்னு தெரியல. ஏன்னா டிப்ளமேட் விசா கூட இருக்காது இப்போ. ஏன்னா பிடிங்கிட்டாங்க, ஏற்கனவே ஒரு போஸ்ட்டும் இல்லை, அதனால வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது எப்படி விசா கிடைக்குது, எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வாங்குறீங்க, எல்லாமே இருக்குல்ல உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தே ஹாவ் சம் ஆக்சஸ் டுவர்ட் தே ஆர் கெட்டிங் கல்மினேட்டிங் ஆல் திஸ் திங்ஸ் இன் த வேரியஸ் வேஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து ஒரு விசா அடிக்கிறீங்க, ஒரு யூகேக்கு அடிக்கிறீங்க, ஒரு 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். கையிருப்பு வந்து மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா யார் விசா கொடுப்பா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஸோ யூ ஆர் ஃபேப்ரிகேட்டிங் திங்ஸு. உனக்கு ஸ்பான்சர் கீன்சரு உன் கம்பெனி பேரில் நீ ஷேடோவாக வந்து நிறைய ஆப்ரேட்டிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அவர் கிளியராக போட்டுட்டாரு. அவர் 650 கோடி ரூபா சொத்து போட்டிருக்காரு. ஓகேங்களா? சிஎம் சார் 650 கோடி ரூபா சொத்தும் அவர் பேர்லையா இருக்குது, அவங்க மனைவி பேரில் இருக்குது, பையன் பேரில் இருக்குது. ஓகேங்களா? அவங்க பொண்ணு பேரில் இருக்குது. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிஸ்ஸஸ் விஜய் பேர்லையும் ஃபிக்ஸட் டெபாசிட் அவர் போட்டு வச்சிருக்காரு. ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டே மாதம் 40 லட்சம் ரூபாய். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும்? அவங்க டிவோர்ஸ் பெட்டிஷன் வாங்கி டிவோர்ஸ் பெட்டிஷன் ஆலிமோனின்னு என்ன போட்டிருந்தாங்க? ரெஸ்பெக்டபிள் ஆலிமோனின்னு ஏற்கனவே அவர் உங்கள் ஒய்ஃபு கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சார் வாண்ட் டு சேவ் திஸ் மேரேஜ். இல்லைன்னா கையெழுத்து போட்டு மியூச்சுவலாக அன்னைக்கே முடிச்சிருப்பாருன்னு சொன்னேன். ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு சேவ் த மேரேஜ் அப்படின்றதுனால தான் இது நல்லா அவங்க ஃபேமிலியோட உட்காந்து அதை பற்றினா நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசுவீங்களா? உங்கள் ஃபேமிலியில் சண்டை நடக்குங்க, சேர்ந்துக்குவீங்க, நாளைக்கு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து உட்காந்துருப்பீங்க. ஓகேங்களா? வந்து பார்க்குறவனுக்கு தான் வந்து வேப்பாக இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்? அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க, இன்னைக்கு சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா வந்து கேட்பான். சந்தோஷமா ஓகே, அவங்க ஃபேமிலி சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது சந்தோஷமா தான் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு கல்யாணத்துக்கு வரோம், அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னா அது சந்தோஷமா தான் எடுத்து